இங்கே பாருங்க, நம்ம கடவுளுடைய வல்லமையை காட்டாத வரைக்கும் இந்த உலகத்தின் வல்லமையை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுளுடைய மிகப்பெரிய சக்தியை அவன்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் என்னைக்கு கடவுளுடைய வார்த்தையின் சக்தி வெளிப்பட்டுச்சோ அந்த மாதிரி வெளியே பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்துச்சுல, அதுவே இதை பிரமிப்பாக பார்க்குதுச்சு. அது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அது வரைக்கும் பிரதர் உலகம் பயங்கரமாக இருக்குது பிரதர், உலகத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, சின்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐயோ, உலகத்தின் காரியங்கள்லாம் ஜனம் வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதர். இதுதான் பெரிய சக்தி. அது ஸ்போர்ட்ஸாக வச்சுக்கோங்க, சினிமாவாக வச்சுக்கோங்க, அது என்னமோ எக்ஸோ ஒய்யோ சட்டை சொல்கிறோம்ல, இதை ஓவர்டேக் பண்ண முடியுமா கிறிஸ்துவ உலகம்? இப்போ ஜனங்கள்லாம் வேற ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாய வித்தக்காரன் சீமோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா ஓஹோன்னு ஜனம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவை பார்க்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த டைம்லலாம் பிரதர் ஊழியம் செய்கிறது, உங்களை யாருங்க ஊழியம் செய்ய சொன்னா? உங்களுக்குள்ளே இருக்கிறவரை ஊழியம் செய்ய வச்சுருங்க. நம்ம ஊழியம் செஞ்சால் எதுவும் மாற போகிறதே இல்லை. நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஊழியம் செய்ய வச்சோன்னா அதுதான் இங்கே நடந்தது. அங்கே பார்த்துட்டு இருந்த கூட்டம் அப்படியே திரும்பி இந்த பிலிப்புவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.